அன்பான மனைவி. டேய், என்னடா ஆபீஸ் கிளம்பிட்ட? இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள், அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாடா என தன் அன்னை கூறியதும் பிரதாப் மனம் குத்தாட்டத்துடன் தன் மனைவியை தேடியது. பிரதாப்பின் தங்கை மகளுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்த பிரதாப்பின் மனைவி அகல்யாவின் கண்கள் ஒரு நிமிடம் மகிழ்ச்சியை தந்து மறுநிமிடமே அதை கலைத்துவிட்டு மீண்டும் குழந்தைக்கு உணவு ஊட்ட ஆரம்பித்தாள். அகல்யா, போமா, போய் கிளம்பு என பிரதாப்பின் அம்மா கௌசல்யா கூறினாள். அத்தை, அவருக்கு ஆபீஸுக்கு நேரமாயிருக்கும், அவங்க கிளம்பட்டும் என மீண்டும் உணவு ஊட்ட ஆரம்பித்தாள். அவளை பார்த்து முறைத்த பிரகாஷ், அதெல்லாம் நேரம் இருக்கு, சீக்கிரம் வர சொல்லுமா என கூறிவிட்டு வெளியே தன் இருசக்கர வாகனத்தை உயிர்ப்பித்தான். அகல்யா வெளியே வர அவனும் முறைத்து கொண்டே, நீதானே இன்னைக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போக சொன்ன, இப்ப அவங்களே அனுப்பி வைக்கும்போது ரொம்ப தான் பிகு பண்ற என்றான். ஆமா, நான் தான் அப்படித்தான் பிகு பண்ணுவேன். நான் கூட்டிட்டு போக சொல்லும் போது டைம் இல்ல, அது இல்ல, எல்லோரும் இருக்காங்க, எப்படி கூட்டிட்டு போகணும்னு டயலாக் பேசிட்டு இப்ப அத்தை சொன்னதும் நீங்க கூப்பிடுவீங்க, நான் உடனே வந்துடணுமா? முகத்தை சிலிப்பி கொண்டு கேட்டாள் அகல்யா. அகிமா, நான் என்ன பண்ணுவேன் என கொஞ்சலுடன் அவன் ஆரம்பிக்கும் போதும், தெய்வமே, திரும்பி அந்த பாட்டை ஆரம்பிக்காதீங்க, முதல்ல கிளம்பலாம் என கூறி வண்டியில் ஏறி அமர்ந்தாள். அகி, தோல்ல கை போடுமா என்றான் பிரதாப். அகல்யா எட்டி கண்ணாடியை பார்த்து முறைக்க அவன் அமைதியானான். கல்யாணமாகி 2வது தடவை வெளியே போறோம், கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இல்லைனாலும் முறைக்காம வரலாமே என்றதும் அவன் திருமணம் ஆன 2வது நாள் மறுவீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் பார்த்த முதல் நாளே பாடலை பாடிய வண்ணம் அவன் ஓட்டிச் சென்ற ஞாபகம் வர சிரித்து கொண்டே அவன் தோளில் கை போட்டு கொண்டாள். பிரதாப் அதில் மகிழ்ந்து வண்டியை எடுக்க போக, மாமா மாமா, சித்தப்பா சித்தப்பா என கத்திக்கொண்டே 4 குழந்தைகள் ஓடி வர பிரதாப் அவர்களை பார்த்து என்ன வேண்டும் என கேட்டான். நாங்களும் உங்க கூட வர்றோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க எங்க பிரதாப் மழுப்பலான புன்னகையுடன் அகல்யாவை ஏற்றினான். இது எப்போதும் நடக்கும் கதைதான் என்பது போல ஒரு பெருமூச்சுடன் வண்டியில் இருந்து கீழே இறங்கி காரை நோக்கி நடந்தான். அவள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என நொந்தபடி காரின் சாவியை எடுத்துக்கொண்டு காரில் குழந்தைகளையும் ஏற்றிக்கொண்டு கோயிலை நோக்கி பயணித்தான். பிரதாப் கூட்டு குடும்பம், தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, 2 அண்ணன், ஒரு தங்கை, பெரியம்மா, பெரியப்பா, அவர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், மொத்தம் 4 அண்ணிமார்கள், 8 குழந்தைகள். இதுபோக பிரகாஷ், அகல்யா என கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். அகல்யாவிற்கு அவர்களின் குடும்பம் மிகவும் பிடிக்கும். யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கிடையே சண்டை வந்தாலும் அகல்யா பக்கமே பெருங்கூட்டம் திரண்டு இருக்கும். அங்கிருக்கும் குழந்தைகளுடன் இருந்தாலே மனதில் இருக்கும் கவலைகள் எல்லாம் ஓடி போகும். அகல்யா தனியாக வளர்ந்தவள். இந்த கூட்டு குடும்பத்துடன் ஆசையுடன் இணைந்தாள். ஒவ்வொருவரின் கவனிப்பும் அவளுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை தனக்கு கொடுத்ததற்கு கடவுளிடம் நன்றி கூறிக்கொண்டே இருப்பாள் அகல்யா. இவ்வளவு நன்மைகள் கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பமாக இருக்கும் போது ஒருவரை விட்டு ஒருவர் சாப்பிடவும் முடியாது, வெளியில் செல்லவும் முடியாது. குறிப்பாக குழந்தைகளை விட்டு விட்டு செல்ல இயலாது. கணவனிடம் தனிமை என்பது இரவு மட்டுமே கிடைக்கும். திருமணமாகி 6 மாதங்கள் ஆகிய நிலையிலும் எங்கும் வெளியே சென்றது இல்லை. மனைவிக்கென்று இன்னது என பிரதாப் வாங்கி தந்ததும் இல்லை. கூட்டு குடும்பத்தில் இது ஒரு பிரதான சிக்கல். கணவன் மனைவிக்கு தனிமை என்பது கண்களால் பேசும் காவியம் மட்டுமே. ஆசையாய் அகல்யா நேற்று மல்லிகை பூ கேட்க எல்லோருக்கும் சேர்ந்து வாங்கி வர முடியாமல் அவளுக்கு மட்டும் வாங்கி வந்தான்.
அவன் தம்பியின் மோப்ப சக்தி புலன் விசாரணையில் சாமிக்கு என சமாளித்து சாமி படத்திற்கு மாற்றி ஆகிவிட்டது. இதை கூட தெரியாம கொண்டு வர தெரியவில்லை என தலையில் அடித்து கொண்டு நகர்ந்தாள் அகல்யா. நேற்று இரவு இன்று அகல்யாவிற்கு பிறந்த நாள் என 2 கோவிலுக்கு கிளம்பிய போது கூட குழந்தைகள் சூழ்ந்து கொள்ள அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டியதாயிற்று. கோயிலுக்கு தனியா கிளம்பி பட்டாளமும் கூட வந்தாகிவிட்டது. குழந்தைகளுடன் கோவிலுக்கு சென்றவள் குழந்தைகளை கவனத்துடன் பார்க்க வேண்டியது ஆயிற்று. கணவனிடம் திரும்பவும் இல்லை. அவனும் குழந்தைகளிடம் கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தாலும் ஓரக்கண்ணால் தன் மனைவியையும் பார்த்து கொண்டிருந்தான். அகல்யா என பிரதாப் பேச ஆரம்பிக்க, பிரதாப் நேரமாச்சு, வாங்க கிளம்பலாம், குழந்தைகளுக்கு பசிக்க ஆரம்பித்து இருக்கும் என அக்கறையாய் கூற ஒரு பெருமூச்சுடன் பிரதாப் மீண்டும் அவர்களை வீட்டில் விட்டு தன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவன் அலுவலகம் சென்று விட்டான். எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஹாலில் சிறிது நேரம் அமர்ந்து பிரதாப்பின் அண்ணிகளுடனும் தாயுடனும் உரையாடி கொண்டிருந்தாள் அகல்யா. குழந்தைங்க எல்லாம் வனிதா கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்காங்க, நீ போய் 4 அப்பளக்கட்டு மட்டும் வாங்கிட்டு வரியாமா? இப்ப குழந்தைகள் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டா எல்லோரும் ஓப்பி அடிச்சுட்டு வந்துடுவாங்க என அத்தை கேட்க அகல்யாவும் சரி என சம்மதித்தாள். இன்று காலை அப்பாவியாய் முகத்தை சுருக்கி கொண்டு சாரி என கெஞ்சிய தன் கணவனின் முகம் ஞாபகம் வர தன்னை அதில் தொலைத்தவளாய் சாலையில் நடந்து கொண்டிருந்தாள். அகல்யா திடீரென ஒரு இருசக்கர வாகனம் அவள் முன் வந்து நிற்க அவள் உடல் ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. அந்த வண்டியில் அமர்ந்திருந்த உருவத்தை பார்த்த அகல்யா தன் மூச்சை சீராக்கி கொண்டு முகத்தை சுளித்து கொண்டு நகர்ந்தாள். மீண்டும் அந்த வண்டியில் இருந்தவன் அவள் முன்னே வண்டியை நிறுத்த அவனை ஏகத்துக்கும் முறைத்தாள் அகல்யா. அகல், சரிடி, சீக்கிரம் வண்டியில ஏறு, யாராவது பார்த்துட போறாங்க. அவன் அவள் குழப்பமாக அவனை பார்த்தாள். அப்புறம் பாரு, இப்ப ஏறு என அவசரப்படுத்த அவளும் சுற்றி முற்றி ஒரு முறை பார்த்துவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்தாள். எங்க போறோம் என்று அவள் கேட்க, நீ சொல்லு, எங்க போகணும் என்றான். முன்னால் இருந்த மிரரில் எட்டி பார்த்தவள் ஏளனமாக சிரித்தாள். தன்னைத்தானே நொந்தவன், சாரி, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தைகளும் நம்ம கூட கோயிலுக்கு வருவாங்கன்னு பிறந்த நாள் என்னை தனியா கோவிலுக்கு கூட்டிட்டு போக சொன்ன. ஆனா என்னால தான் குழந்தைங்க கேட்டதும் அவங்களுக்கு நோ சொல்ல முடியல என்று சொன்னான். எனக்கு தான் தெரியுமே, உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு. எனக்காக வாங்கிட்டு வந்த மல்லிகை பூவை சாமிக்கு போட்டாச்சு. ஒரு மல்லிகை பூவை மறைச்சு கொண்டு வர தெரியல. எல்லோருக்கும் சேர்த்து வாங்க பணம் இல்லை. என்ன பண்ண? நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தர் 2 பேருனா வாங்கிட்டு வரலாம். நம்ம வீட்டுல மொத்தம் 8 பொண்ணுங்க, அது போக 2 குட்டி பொண்ணுங்களும் கூட இருக்காங்க. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்காது தானே அகல்? அந்த உண்மை அவளுக்கும் அறிந்தது. அதனால தான் எதுவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று அவள் பிறந்த நாள், அதுவும் பிரதாப்புடனான முதல் பிறந்த நாள். இன்று கூட எதிர்பார்க்கவில்லை என்றால் எப்படி? கடந்த வருடம் பிரதாப்பின் அன்னிக்கு அவன் அண்ணன் பரிசு வாங்கி வர எனக்கு இதுவரை வாங்கி தந்தது இல்லை என வீட்டில் ஒவ்வொருவரும் கேட்க ஒரு போர்க்களம் உருவானதை ஏற்கனவே பிரதாப் கூறியிருந்தான். அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. கணவனுடன் 5 நிமிட தனிமையே அவள் வேண்டியது. அதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. இன்றுதான் முதல் முறையாக யாருக்கும் தெரியாமல் பிரதாப் அவளை அழைத்து செல்கிறான். இது அகல்யாவிற்கே வியப்பாக இருந்தது. பிரதாப், எங்க போறோம் என்று கேட்டாள். உன் ஃபேவரட் பானிபூரி சாப்பிட என்றான். அவள் நிஜமாவா என்றாள். பின்ன பொய்யாகவா என கேட்க அகல்யா பின்னிருந்து அவனை அணைத்து கொள்ள வண்டி சடன் பிரேக் இட்டது. என்னாச்சு என்றாள். போச்சு போச்சு என புலம்பியவன் வண்டியை நிறுத்திவிட்டு
அவளை இழுத்து கொண்டு ஒரு சந்தின் மறைவிற்கு சென்றான். என்னாச்சு என்று மறுபடியும் அவள் கேட்க, அங்க பாரு, பானிபூரி கடையில என் தம்பி இருக்கான். போச்சு போச்சு என சந்திரன் மறைவில் இருந்து எட்டி பார்த்தான். பிரதாப் அவன் பின்னே அகல்யாவும் எட்டி பார்க்க அவளை உள்ளே இழுத்தான். அங்க என்ன பார்க்கற? அவன் மட்டும் பார்த்தான். அவ்வளவுதான் என புலம்ப அகல்யா பிரதாப்பை முறைத்ததில் அவன் திரும்பிக் கொண்டான். மெதுவாக எட்டி பார்க்க இன்னும் அவன் தம்பி ஆறு பானிபூரி சாப்பிட்டு கொண்டிருந்தான். யதார்த்தமாக ஆறு திரும்ப பிரதாப் மறைந்து கொண்டான். கையில் இருந்த ஹெல்மெட்டை அகல்யா தலையில் மாட்டி விட்டான். அகல், மெதுவா அவன் நம்மளை பார்க்கறானா பாரு என கேட்க அவனை வெட்டவா குத்தவா என பார்த்தாள். நாம என்ன லவ்வர்ஸா இப்படி பயந்து பயந்து வெளியே வர என முறைக்க, செல்லம் ப்ளீஸ்மா, நானே இன்னைக்கு தான் உன்னை முதல் முறையா வெளியே கூட்டிட்டு வர்றேன். இது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சா டெய்லி உன்னை கூட்டிட்டு சுத்தன மாதிரி ரவுண்டு கட்டி திட்டுவாங்க. ப்ளீஸ் செல்லம் என கெஞ்சினான். அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துட்டு எவனையோ கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு நீ பண்றது என்று சொன்னாள். நான் என்ன பண்ணுவேன் என மீண்டும் ஆரம்பிக்க, ஐயையோ தெய்வமே போதும், திரும்ப புராணத்தை ஆரம்பிக்காத என நொந்த அகல்யா எட்டி பார்க்க ஆறு பானிபூரி சாப்பிட்டு கொண்டிருந்தான். இன்னுமா சாப்பிட்றான்? திரும்ப ஒரு தடவை எட்டி பாரு என்றான். அகல்யா திரும்ப பார்க்க ஆறு பானிபூரிக்காரனிடம் பணத்தை செலுத்திவிட்டு நகர்ந்து கொண்டிருந்தான். போயிட்டான் என அகல்யா கூற அவளை இழுத்து கொண்டு வேகமாக கடைக்கு சென்றான். பையா பூரி என சுற்றி முற்றி பார்த்து தன்னை யாரும் பார்க்கிறார்களா என கண்காணித்து கொண்டிருந்தான் பிரதாப். உனக்கு வாங்கலையா? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு என மீண்டும் நோட்டமிட்டான். அவள் முதல் பூரியை எடுத்து பிரதாப்பிடம் நீட்ட பிரதாப்புக்கு அலைபேசி அழைப்பு வந்தது. நீ சாப்பிடு, நான் இதை மட்டும் பேசிட்டு வர்றேன், அம்மா ஃபோன் பண்றாங்க என அமைதியாக கிசுகிசுத்தான். அதை பேசிவிட்டு வைத்தவன், நாம இன்னொரு நாள் பானிபூரி சாப்பிடலாம், நீ வா என கையில் இருந்ததை பிடுங்கி பானிபூரி கடைக்காரனிடம் கொடுத்து விட்டு அவளை இழுத்து கொண்டு வந்து வண்டியில் ஏறச் சொன்னான். பிரதாப், என்ன பண்ற? நான் ஒரு பூரி தான் சாப்பிட்டு இருக்கேன், மீதியை இன்னொரு நாள் சாப்பிடலாம் என்றான். என்ன ஆச்சு? நீ அப்பளம் வாங்க போனவ இன்னும் காணாமன்னு அம்மா தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போகணும். வண்டியை முறுக்க அதுவும் சீறி பாய்ந்தது. அவன் வீட்டு தெருமுனையில் வண்டியை நிறுத்தியவன் அவளை உள்ளே செல்லுமாறு கூறிவிட்டு 5 நிமிடம் கழித்து அவன் சென்றான். உள்ளே சென்றதும் அவள் கூட்டத்தில் இல்லை என்றதும் அவன் அறைக்கு செல்ல முயல அவன் அண்ணி அவனை தடுத்து நிறுத்தினாள். நீங்க ரொம்ப மோசம் கொழுந்தனாரு என அவன் இரண்டாவது அண்ணி கூற ஒரு நிமிடம் அதிர்ந்து போனான். பிரதாப், நான் என்ன பண்ணினேன் அண்ணி? எதுவும் தன் குட்டு வெளியே வந்து விட்டதோ என எண்ணி முழித்து கொண்டிருந்தான். என்ன அண்ணா, அண்ணி வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு அம்மா சொன்னா, நீ இவ்வளவு லேட்டா வர்ற, அதுவும் வந்து அண்ணி எங்கன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, நீ ஒரு வேஸ்ட் அண்ணா என அவன் தங்கை குற்றப்பத்திரிகை வாசித்தாள். அது சரி என மனதில் எண்ணியவன் இன்னும் வரலையா என அப்பாவி முகத்துடன் கேட்டான். கூட்டம் அதிகமாக இருந்துச்சாம். இதுவரை கடைகளுக்கு போகாததால் யாருன்னு தெரியாம கடைக்காரன் ரொம்ப நேரம் நிப்பாட்டிட்டானாம். அப்புறம் நம்ம வீட்டு பேர் சொன்னதும் சீக்கிரம் கொடுத்து அனுப்பிட்டானாம் என்றாள் அவன் அம்மா. ஓ அப்படியா என்றான். என்னடா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம, இவனுக்கு இன்னும் பொறுப்பே வரல, இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கணும். பாவம் நம்ம அகல்யா இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா என பாட்டி புலம்ப மெதுவாக அறையை நோக்கி நழுவினான். பிரதாப் அறையினுள் நுழைய அவள் கட்டிலில் அமர்ந்து யோசனையில் இருந்தாள். காலையிலிருந்து அவள் முறைத்தது எல்லாம் ஞாபகம் வர, இன்னைக்கு நாம செத்தோம், சும்மா இருந்தா கூட அமைதியா இருந்திருப்பா. ஆனா கூட்டிட்டு போய் நிம்மதியா பானிபூரி கூட சாப்பிட விடல, சாப்பிட்டு இருந்ததையும் பிடுங்கி விட்டோம்.
இன்னைக்கு நான் கூட்டிட்டு போகாமலேயே இருந்திருக்கலாம் என தன் தலையில் அடித்து கொண்டு அவள் முன் மண்டியிட்டு காதில் கை கொடுத்தான். சாரி என்று சொன்னான். அவனை கட்டி அணைத்தாள். அகல்யா, ஐ எம் சோ ஹாப்பி. பிரதாப், ஐ லவ் யூ சோ மச் என்றாள் மகிழ்ச்சியில் பொங்க. என் மேல கோபமா இருப்பீன்னு நினைச்சேன். நான் எதுக்கு கோபப்படுறேன் பிரதாப்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாதியிலேயே கூட்டிட்டு வந்ததுக்கு என் மேல கோபம் இல்லையா? சுத்தமா இல்ல. நிஜமாவா பின்ன பொய்யாவா என அவனை போல சொல்லி அவன் முகம் பார்த்தாள். அகிமா, நீ எனக்காக தானே பொய் சொல்ற, எனக்கு தெரியும் என்றான். நான் ஏன் பொய் சொல்லணும்? நீ தனியா சுதந்திரமா வளர்ந்த பொண்ணு நினைச்ச. நேரத்துக்கு நேரம் வெளியே போவ, மனசுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்ற. ஆனா இங்க வந்து உன்னால வெளியவும் போக முடியல, என்னாலையும் உனக்கு எதுவும் வாங்கி தர முடியல. உன் பிறந்த நாளுக்கு கூட என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் முடியல. நான் நினைச்சும் உனக்கு எதுவும் பண்ண முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் குற்ற உணர்வுடன் அவளிடம் கூறினான். ஆனால் அகல்யா அவன் கண்களையே பார்த்து கொண்டிருக்க, ஏன் அகிமா என்னை இப்படி பார்க்கற? இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம்னு வருத்தப்படுறியா? லூசு. பிரதாப், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என்ன சொன்ன? தனியா சுதந்திரமா வளர்ந்தேனா? உனக்கு தெரியுமா பிரதாப், என் அப்பா அம்மா லவ் மேரேஜ். அவங்க கல்யாணம் பண்ணியதும் அவங்களை யாரும் குடும்பத்துல சேர்த்துக்கவே இல்லை. யாருமே சொந்தம் என்று எங்களுக்கு இல்லை. எவ்வளவோ நாள் எனக்கு தோள் கொடுக்க அக்காவோ அண்ணனோ இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பேன் தெரியுமா? ஆனா இங்க தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அக்கா, அண்ணி, அண்ணன்னு நிறைய சொந்தங்கள் எனக்கு இருக்கு. எனக்கு ஏதாவதுனா அவங்க எனக்காக இருப்பாங்க. அவங்கள நான் என்னைக்கும் தொந்தரவா நினைச்சதில்ல. அப்புறம் நீ தான் எனக்கு எல்லாம். இத்தனை சொந்தம் எனக்கு இருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீ எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு நான் சாப்பிட்ட அந்த ஒரு பானிபூரிக்கு ஈடாகாது பிரதாப். நீ இப்படி சொல்லும் போது ஹாப்பியா இருக்கு அகிமா. ஆனா ஒரு பானிபூரியில நீ பிளாட் ஆகுன்னு தெரியாம போச்சே மரமண்டா பிரதாப். என்னோட திருப்திக்கு காரணம் பானிபூரி இல்ல. அந்த பானிபூரி எனக்கு வாங்கி தரணும்னு நீ எடுத்த பாரு ஒரு ரிஸ்க் எடுத்தியே. அந்த ரிஸ்க் உன் காதலை சொல்லுச்சு. இதுவும் நல்லாதான் இருந்தது. மறைஞ்சு மறைஞ்சு லவ்வர் மாதிரி போனது. நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஐ லவ் யூ சோ மச் பிரதாப் என அவனிடம் கூறினாள். பானிபூரி சாப்பிடாமல் விட்டதற்காக தன்னை திட்டுவாள் என நினைத்து வந்தவனுக்கு இப்படி ஒரு புரிதலான மனைவி கிடைத்ததில் மகிழ்ச்சி. அவளை இறுக்கி அணைத்து உச்சியில் முத்தமிட்டான் பிரதாப். மாமா மாமா என வாண்டுகளின் குரல் கேட்க இருவரும் விலகினர். அத்தை மாமாவை கூட்டிட்டு சாப்பிட வர சொன்னாங்க பாட்டி என கூறியவர்கள் கையோடு பிரதாப்பையும் இழுத்து கொண்டு சென்றனர். பிரதாப் அகல்யாவை திரும்பி பார்த்து, நாளைக்கும் பானிபூரி சாப்பிடலாமா என உதட்டை கடித்தான். அவள் வெட்கி தலை குனிந்தாள். இது போன்ற அன்பான மனைவி ஒருத்தி கிடைத்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வருங்க. இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்.